முதல்ல மனுக்கு சித்தப்பாக்கும் என்ன ஆச்சுன்னு பார்க்கணும் அத்தை. மேடம், அந்த போலீஸ் என்ன ஏன் ரூம் பக்கத்துல இருந்து கத்திட்டு இருக்காரு? தமன்னா ரூம்ல இருந்து தான் சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன தமன்னா ரூம்ல இருந்தா? நல்ல வேளை தமன்னா இங்கதான் இருக்கா. ஐயோ, ரகுவரன் சித்தப்பாவும் மனோவும். ஐயோ அம்மா, ரகுவரன் சித்தப்பாவும் மனோவும் எங்க காணோம்? மாப்பிள்ளைய காணோம். மாப்பிள்ள இந்த ரூம்ல தான் மேடம் பாம்பு அடிச்சிருக்கு. ஐயோ, அந்த ரூம்லயா? ரூம்ல யாராச்சும் இருந்தாங்களா? ஐயோ, ரகுவரன் சித்தப்பாவும் மனோவும் அங்கதான் இருந்தாங்க. ஐயோ ஐயோ மனோ, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ? இவரு ஏமா அந்த ரூமுக்கு போனாரு? மேடம், அந்த ரூம்ல தான் மேடம் அந்த அடிச்சிருக்கு. ரூம்லயா? யாரா அது புதுசா 2 பேரு? நான் பாக்கும்போது அந்த ரூம்ல இவங்க தான் மேடம் இருந்தாங்க. தாத்தா இது யாரும் தெரியலையா தாத்தா? இது ரகுவரன் சித்தப்பாவும் மனோவும் தாத்தா. ஐயோ, அம்மா. எதுக்கு நீங்க ரூமுக்குள்ள போனீங்க? மனோ, மனோதான். என்ன ஆச்சு மனோ? என்னடா இது, என்ன ஆச்சு? அம்மா அம்மா. நீங்க 2 பேரும் எதுக்கு அந்த ரூமுக்கு போனீங்க? சரி சரி, முதல்ல அவங்கள ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுங்க. சரி, சீக்கிரமா கிளம்புங்க. கூடவே இருக்க சொன்னா நீங்க 2 பேரும் எங்க போனீங்க? அம்மா, வலிக்கு பயந்து மீன் குழம்பு சட்டிக்குள்ள குதிச்ச மாதிரி பண்ணிருக்கீங்க. ஒழுங்கு எங்க கூடயே நின்றுக்கலாம்ல. வந்து தொலைங்க, ஹாஸ்பிடல் போவோம். வாப்பா வா. வாங்க தம்பி, கூட்டிட்டு வாங்க. வாங்க போங்க. பாத்துடா, மெதுவா நடடா. கூட்டு போ சாவித்ரி. பாத்துப்பா. ரூமுக்கு எதுக்கு போனீங்க? இப்படி ஆயி போச்சு. பாவண்டா, நாமெல்லாம் தப்பிச்சிட்டோம், இவங்க தான் மாட்டிக்கிட்டாங்க. ஐயா, உங்ககிட்டயும் சித்தார்த் கிட்டயும் நான் கொஞ்சம் தனியா பேசணும். என்ன மேடம், எதுக்காக எங்ககிட்ட பேசணும்? சொல்றேன், வாங்க. நீங்க ஆபீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. நான் ஸ்டேஷனுக்கு வந்து அப்புறமா ரிப்போர்ட் பண்ணிக்கிறேன். போங்க சார், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே மேடம். முந்திரி கொட்டை மாதிரி உங்களை யார் போக சொன்னது? முதல்ல வண்டியில ஏறுப்போ. நீங்க எல்லாம் கார்ல உட்காருங்க, நான் போய் பர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் பாப்போம். தாத்தா சரி, உள்ள வாங்க. என்னன்னு கேட்டுட்டு வந்தா. சரிங்க, வாங்க நீங்க சார். போங்க, வாங்க. போய் பேசிட்டு வாங்க. நேத்ரா, இங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கல. டோட்டலா வேற மாதிரி நடந்திருக்கு. என்னாடி இப்படி ஆயிடுச்சு? ரொம்ப நாள் கழிச்சு உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு சாமியை வேண்டின்னு இருந்தேன். இன்னாடி சிரிக்கிற? எம்மா பெரிய விஷயம் நடந்துக்குது, நீ நடானா சிச்சுன்னுக்குற? ஏக்கா நீ வா, நான் சொல்றேன். என்னம்மா இப்படி ஆயி போச்சு? வாக்கா, நான் சொல்றேன் வா. என்னடி? அம்மா, அம்மா முடியலையே. ஐயோ, வலிக்குதே. தமன்னா, ஆ, என்ன பண்ணிருக்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம்ல. நீயும் பில்டப் பண்ணி கடைசியில பாம்ப உன் ரூம்லயே வச்சிருந்திருக்கிய.
இதுக்கு தான் காலையில இருந்து அவ்வளவு பில்டப் கொடுத்தியா? உங்களை யார் அந்த ரூம்குள்ள போக சொன்னது? ஏய் தமன்னா, நீ முன்னாடியே அந்த ரூம்ல தான் பாம்பு வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தா நாங்க எதுக்கு அந்த ரூம்குள்ள போயிருக்க போறோம்? அம்மா, நான் தான் எங்க கூடயே இருங்கன்னு தானே சொன்னேன். நாங்க தான் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல பண்ணிட்டோம். சரி, ராணி உள்ள போறாளே, அங்க என்னதான் நடக்குது பார்க்கலாம் வாங்க மாமான்னு இவன் தான் கூப்பிட்டான். ஏன் சரி உள்ள போய் பார்க்கலாமேன்னு உள்ள போனோம். கடைசியில கறிக்கட்டையானது தான் மிச்சம். தமன்னா, அந்த பாக்ஸை யார் அனுப்பிச்சிருப்பா? என்னது பாக்ஸா? நீங்க பாத்தீங்களா தம்பி? பாத்தீங்களா? அப்போ நான் பாக்கும்போது அதுல ஃப்ரம் அட்ரஸ் ஹிந்தில தானே எழுதி இருந்துச்சு. என் தம்பி, உங்களுக்கு தான் ஹிந்தி படிக்க தெரியுமே, அப்ப அதுல எழுதிருந்த பேரை பாத்திருப்பீங்களே, யார் அனுப்புனது? ஐயோ, ஏன் மாமா நீங்க பார்க்கல? என்ன மேடம், நீங்களும் இது வரைக்கும் பொம்மியை கொன்னவங்களை கண்டுபிடிக்கவே இல்லை. அதனால தான் அவங்க இப்ப சித்தார்த்தையும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தி பேசதான் நான் உங்க 2 பேரையும் தனியா கூட்டிட்டு வந்தேன். சித்தார்த் சொன்ன மாதிரி அவங்க இத்தனை நாளா இல்லாம திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நாம அவங்கள நெருங்கிக்கிட்டு இருக்கோமோன்னு அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம். மேடம், ஒருத்தன் நாக்கு அறுத்துக்கிட்டான்ல, அவன் பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலையா? இல்ல சித்தார்த், அவனுங்களாம் ஒரு கோட்டருக்கே கொலை பண்றவனுங்க. அவனுங்களுக்கு இதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு அவனுங்களுக்கே தெரியாது. சொல்லப்போனா அவனுங்க பாவப்பட்டவனுங்க. இந்த கொலகார பரதேசிங்கெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறானுங்க. இப்போ அதுல பிரச்சனை, நாம இந்த பாம் விஷயத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். அவனுங்க உங்க ரூமை பார்த்து பாம் வைக்கிறானுங்கன்னா அவனுங்க சித்தப்பா, உங்களை தானே அத்தை கேக்குறாங்க, என்ன முடிச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க தம்பி, யார் அனுப்புனது? ஐயோ, நான் எப்படி சொல்லுவேன்? ஆமா, அவ அங்க போயிட்டா, சத்தம் என்னவோ இங்க கேக்குது. ஆமா மாமா, சத்தம் நமக்கு பின்னால இருந்துதான் வர மாதிரி இருக்கு. மனு, இங்க போடுறா. இருடா, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். பயப்படக்கூடாது என்ன? இருடா, என்ன மாதிரியே தைரியமா இருடா, நீ பயந்துராதடா. இருடா இருடா, பயப்படக்கூடாது என்ன? என்ன மாமா, என்னென்னமோ எழுதிருக்கு. சித்தப்பா, நானும் அத்தையும் மாறி மாறி கேட்டுட்டு இருக்கோம். சித்தார்த் ராணியை டார்கெட் பண்ணும்போது நம்மள யாரோ டார்கெட் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப புதுசா இருக்கே. என்ன தமன்னா, ஏதோ புதுசுன்னு சொல்ற? அதான் ஏற்கனவே நமக்கு அந்த வீடியோ கேம பார்சல் அனுப்பி நம்மள டார்கெட் பண்ணாங்கல்ல. இனிமே இதை சாதாரணமா விட்டா நமக்கு தான் ஆபத்து. எனக்கு என்னவோ ராணி தான் அதை பண்ணாளோன்னு தோணுது. இல்லத்த, அவளுக்கு இப்ப வரைக்கும் பொம்மையை கொண்டது நாம தானே தெரியாது. சித்தப்பா, அதுல ஏதோ ஹிந்தியில எழுதிருந்ததுல, அதை நீங்க பாத்தீங்களா? அப்படின்னா அது பொம்மி.
ஐயோ, என்ன தமன்னா? ஏய் இன்னாடி இருக்கா வர. ஆ இருக்கா வர. ஏய் இன்னாடி இன்னத்தையோ சொல்றானு இஸ்துன்னு வந்துட்டு நீ இன்னத்தையோ போய் தேடினாக்குற. இன்னத்துக்கோசர பாப்பா எழுதின லெட்டரை திரும்ப எத்துன்னு வரா. எக்கா இத பாருக்கா. ஏய் எத்தனை தபாடி அத்தை பாத்துக்கின்னு இருக்கிறது? இதத்தான் நேத்து கூட மொட்டை மாடியில வச்சு காட்டினியே. எக்கா இங்கே இரு, நான் வரேன். ஏய் எக்கா வாக்கா. இன்னாடி பண்ற? வா வந்து உட்காரு. ஏய் இன்னத்துக்கோசரம் இப்ப லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஜன்னல் எல்லாம் சாத்திக்கின்னு ஸ்கிரீனை வர போட்டுட்டு இத பாருங்கற. எக்கா இத இந்த கேண்டில் வெளிச்சத்துல பாருக்கா. இன்னாடியே இத பக்கத்துல வச்சா? அட பாருக்கா, பயப்படாத. சோ சரிடி. தமன்னா, இப்ப எதுக்காக உயிர் போற மாதிரி பிரேக் அடிச்ச? அது அப்போ நான் அந்த சித்தார்த்துக்கு பார்சல்ல பாம் அனுப்புனா அந்த பொம்மை எனக்கு பாம் பார்சல் பண்ணி என் பிளானையே மாத்திருக்காளா? தமன்னா, எதுக்கு இப்ப பிரேக் போட்டேன்னு கேட்டேன். அத்தை தோ ஹாஸ்பிடல் வந்துருச்சு பாருங்க. ஹாஸ்பிடலா? அதனால தான் ஸ்டாப் பண்ணேன். வந்துருச்சா? ஆ. என்ன தமன்னா, யார்கிட்ட இருந்த மெசேஜ்? ஒண்ணும் இல்ல அத்தை, கஸ்டமர் கேர் மெசேஜ் வந்துச்சு. நீங்க ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வாங்க, அதுக்குள்ள நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன். சரி வாங்க, நீங்க வாங்க. தமன்னாவுக்கு ஏதோ மெசேஜ் வந்திருக்கு போல இருக்கு. அதான் அவ நம்மள மட்டும் போக சொல்றா. சரி வரேன், இறங்கி போலாம் மாமா. அக்கா. போலாம்க்கா, வாங்க. இறங்குங்க. அம்மா, அப்பா, அம்மா, அம்மா. அம்மா. நீங்க வாங்க. திரும்ப கால் வந்தா அந்த காலை ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அப்புறம் அந்த நம்பர்ல இருந்து திரும்பவும் கால் வந்தா உடனே எடுத்துறாதீங்க. ஒரு 4-5 ரிங்ஸ் போட்டோம், அப்புறம் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே. அப்பதான் நம்ம டீம் அதை ட்ரேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். சரிங்க மேம். பார்க்கலாம். ஹலோ தமன்னா, சொல்லு. நீ சொன்ன மாதிரியே நான் ஒருத்தனை வச்சு பேச சொல்லியிருக்கேன். ஆனா நாம பண்ண பிளான் மாறி ஓ ரூம்ல எப்படி பாம்பு வெடிச்சது, அதுவும் ரகுவரன் மனோக்கு காயமாயிடுச்சுன்னு வாய்ஸ் மெசேஜ் வேற போட்டிருந்த, அது எப்படி ஆச்சு? அந்த பாம்பு எப்படி ஓ ரூமுக்கு போச்சு? தமன்னா, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு. எல்லாமே அந்த பொம்மியோட வேலைதான். பொம்மியா? ஆமா. சரி, இப்ப எதுக்கு இப்படி ஒருத்தனை வச்சு பேச சொன்ன? ஏய் இது இன்னத்துக்கடி திரும்ப திரும்ப குத்துப்பாடின்னு சொல்றா? எக்கா நான் சொல்றத மட்டும் செய். பேசாம அத்தை இந்த வெளிச்சத்துல காட்டி பாரு, அப்போ உனக்கே புரியும். மேம் திரும்ப அதே நம்பர்ல இருந்து கால் வருது. நீங்க அட்டென்ட் பண்ணி லவுட் ஸ்பீக்கர் போடுங்க. ஒரு 5 ரிங்ஸ் போயிடட்டும்.
1. அட்டன் பண்ணி பேசுங்க. ஹலோ. என்ன சித்தார்த், பார்சல் வந்துச்சா? பாம்பு வெடிச்சுதா? ஏய், யாரா நீ? நீ மட்டும் என் கையில சிக்கிறன்னு வச்சுக்கோ, உன்னை மட்டும் இல்லடா, பொம்மையை கொண்ட அத்தனை பேருக்கும் சாவமணி அடிச்சுட்டு தானே மறுவேளை பாப்பேன். சித்தார்த் எமோஷனல் ஆகாதீங்க ப்ளீஸ். ஏய், ரொம்ப துள்ளாத. நான் சொல்றத மட்டும் கேளு. இப்ப நான் சொன்ன மாதிரி பாம்பு வச்ச எனக்கு அதை நான் சொல்லாம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன, நான் சொன்ன மாதிரி அது ஓர் ரூம்ல வெடிக்கல, அவ்வளவுதான். சொன்னபடி செய்யறதுக்கு நான் என்ன அர்ச்சந்திரனா என்ன? இப்ப நான் சொன்னது நடக்கும்னு நம்புறியா? பாக்கலாம்டா. நான் உன்னை கொல்றேனா இல்ல நீ என்ன கொல்றேன்னு பாக்கலாம்டா. சரி சரி, பாத்துக்கலாம். சித்தார்த்த, நீ அந்த வீட்லயே தைரியமா இரு. நான் சொன்ன மாதிரி செஞ்சு காட்டுறேன். என்ன, அதை பாக்குறதுக்கு நீ இருக்க மாட்ட. சரி சரி, இந்த காலை டேஸ்ட் பண்ண சொன்ன புத்திசாலி போலீஸ் ஜான்சி மேடம் பக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்க தான் நாம பேசுனதுக்கு சாட்சி. சரியா? ஏய், ஏய். தமன்னா, ஏய் தமன்னா. ஹலோ தமன்னா, நீ லைன்ல தானே இருக்க? இருக்க நேத்ரா. இப்ப நான் பொம்மி பண்ண விஷயத்தை வச்சே சித்தார்த் ராணிய சேர விடாம பண்ண போறேன். அந்த பொம்மைய மீறியா? இல்ல நேத்ரா, பொம்மையோட சப்போர்ட் இந்த தடவை ராணிக்கு சுத்தமா இருக்காது. என்ன சொல்ற? அது எப்படி பொம்மை போய் ராணிக்கு சப்போர்ட் பண்ணாம இருப்பா? நேத்து கூட கடைசியா அதுதானே வந்து ஷில்பா ஆவிக்கிட்ட இருந்து ராணிய காப்பாத்தி கிணத்தை மூட வச்சதுன்னு நீ சொன்ன. அப்புறம் எப்படி? ஆமா நேத்ரா, இந்த தடவை கண்டிப்பா சித்தார்த் ராணிய கொன்னா கூட பொம்மையால வந்து காப்பாத்த முடியாது. காப்பாத்தவும் அவ வரமாட்டான், உறுதியா சொல்றேன். அதுதான் எப்படின்னு கேக்குறேன். நேத்து நைட் என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? இன்னாடி இது எத்தையோ வரைஞ்சிக்கிற மாதிரி இருக்குது, ஆனா என்ன சரியா தெரியலையே. எக்கா, முதல்ல பார்க்கும்போது எனக்கும் தெரிலக்கா. நேத்தி மொட்டை மாடியில உன் அண்ட பேசினு வந்ததுக்கு அப்பால என்ன நடந்துச்சு தெரியுமா? இன்னாடி ஆச்சே? சொல்லு தமன்னா, நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு? நேத்து நைட்டு ராணியும் தாமரையும் மொட்டை மாடியில இருந்து வர்றத நான் யதார்த்தமா பார்த்தேன். அப்போ அவ கையில ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி இருந்துச்சு. சரி, தாமரை கிட்ட ஏதோ தனியா பேசிட்டு வரான்னு மட்டும்தான் எனக்கு புரிஞ்சுது. அப்பதான் அவ கூட வந்த தாமரைய படுக்க சொல்லிட்டு கிச்சன் பக்கமா தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. அப்போ என்னது இது? ஏதோ படம் மாதிரி இருக்குது. பாப்பா எழுதின லெட்டர்ல ஏதோ படம் வரைஞ்ச மாதிரி இருக்குதே. அப்போ நான் நினைச்ச மாதிரி பாப்பா விஷயத்துல ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருது. அப்போ நம்ம நினைச்சது சரிதான். சரி, எதுவா இருந்தாலும் இங்க வேணாம், நம்ம ரூம்ல போய் பார்த்துக்கலாம்.
அந்த படத்துல என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு நினைச்சோம், அதுக்குள்ள கொண்டு போயிட்டாலே. ஏய் இன்னாடி சொல்ற? ஆமாக்கா, அப்ப நான் ரூம்குள்ளார வந்தேனா அப்போதான் எனக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சது. இன்னாடி அது? நான் ரூம்குள்ளார வந்து இந்த படத்தை என்னன்னு பாக்குறதுக்கு திரும்ப லைட் அடிச்சேன். அப்போன்னு பார்த்து சட்டுன்னு கரண்ட் வந்து ஃபேன் ஓட ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த செவுத்துல மாட்டிருந்த டெய்லி சீட்டு கேலண்டரு ஃபேன் காத்துல பறக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் நானே ஒரு விஷயத்த கவனிச்சேன்க்கா. இன்னாடி சொல்ற? என்னத்தடி கவனிச்ச? நேத்ரா, லைன்ல அத்தை வராங்க. உள்ள ஒரே சூடா இருக்கு. ஒண்ணும் இல்ல, அவங்க 2 பேருக்கும் மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள வர சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். என்னால அங்க நிக்க கூட முடியல. உனக்கு தான் தெரியுமே, எனக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லே பிடிக்காது, ஒரே நாத்தம். அத்தை, வேற ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காதுல்ல? வேற ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையா? நல்ல வேளை தப்பிச்சிட்டாங்க. சூடு ஜாஸ்தியா இருக்கு. நான் கார்ல உட்காந்துட்டு இருக்கேன், நீ வா. சரிங்க அத்தை. ஏய் இன்னாடி அந்த கேலண்டர்ல அப்படி என்னதான் பார்த்த?